அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் சூரா அல் பக்ராவின் 6வது பிரிவின் தமிழ் அர்த்தத்தை முழுமையாக பார்ப்போம். இஸ்ராயேல் மக்களே, முன்னர் நான் உங்களுக்கு அளித்த என்னுடைய அருட்கொடையையும் உலகோர் யாவரையும் விட உங்களை மேன்மைப்படுத்தினேன் என்பதையும் நினைவு கூறுங்கள். இன்னும் ஒரு ஆத்மா மற்றொரு ஆத்மாவிற்கு சிறிதும் பயன்பட முடியாத அந்த ஒரு நாளை நீங்கள் அஞ்சி நடப்பீர்களாக. அந்த நாளில் எந்த பரிந்துரையும் அதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அதற்காக எந்த பதிலீடும் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அன்றியும் பாவம் செய்த அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். உங்களை கடுமையாக வேதனைப்படுத்தி வந்த ஃபிர்அவுனின் கூட்டத்தினரிடமிருந்து உங்களை நாம் விடுவித்ததையும் நினைவு கூறுங்கள். அவர்கள் உங்கள் ஆண் மக்களை கொன்று உங்கள் பெண் மக்களை மட்டும் வாழ விட்டிருந்தார்கள். அதில் உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு பெரும் சோதனை இருந்தது. மேலும் உங்களுக்காக நாம் கடலை பிளந்து உங்களை நான் காப்பாற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஃபிர்அவுனின் கூட்டத்தாரை அதில் மூழ்கடித்தோம் என்பதையும் நினைவு கூறுங்கள். மேலும் நாம் மூசாவுக்கு வேதம் அருள 40 இரவுகளை வாக்களித்தோம். அதற்காக அவர் சென்ற பின்னர் காளை கன்று ஒன்றை கடவுளாக எடுத்துக்கொண்டீர்கள். அதனால் நீங்கள் அக்கிரமக்காரர்களாகிவிட்டீர்கள். இதன் பின்னரும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நாம் உங்களை மன்னித்தோம். இன்னும் நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு நாம் மூசாவுக்கு வேதத்தையும் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கக்கூடிய குர்ஆனையும் அளித்தோம் என்பதையும் நினைவு கூறுங்கள். மூசா தம் சமூகத்தாரை நோக்கி, என் சமூகத்தாரே, நீங்கள் காளை கன்றை வணக்கத்திற்காக எடுத்துக்கொண்டதன் மூலம் உங்களுக்கு நீங்களே அக்கிரமம் செய்து கொண்டீர்கள். ஆகவே உங்களை படைத்தவனிடமிருந்து பாவ மன்னிப்பு கோருங்கள். உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளுங்கள். அதுவே உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு நற்பலன் அளிப்பதாகும் என கூறினார். அவ்வாறு நீங்கள் செய்தனால் அவன் உங்களை மன்னித்தான் என்பதையும் நினைவு கூறுங்கள். நிச்சயமாக அவன் தௌபாவை ஏற்று மன்னிப்பவனாகவும் பெரும் கருணையுடையவனாகவும் இருக்கின்றான். இன்னும் இதையும் நினைவு கூறுங்கள், நீங்கள் மூசாவே, நாங்கள் அல்லாஹுவை கண்கூடாக காணும் வரை உம்மீது நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று கூறினார்கள். அப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களை ஒரு இடி முழக்கம் பறிகொண்டது. நீங்கள் நன்றியுடையவராய் இருக்கும் பொருட்டு நீங்கள் இறந்த பின் உங்களை உயிர்ப்பித்து எழுப்பினோம். இன்னும் உங்கள் மீது மேகம் நிழலிட செய்தோம். மேலும் மண்ணு சல்வா என்னும் மேன்மையான உணவு பொருட்களை உங்களுக்காக இறக்கி வைத்து நாம் உங்களுக்கு அருளியுள்ள பரிசுத்தமான உணவுகளிலிருந்து புசியுங்கள். எனினும் அவர்கள் நமக்கு தீங்கு செய்து விடவில்லை, மாறாக தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டார்கள். இன்னும் நினைவு கூறுங்கள், நாம் கூறினோம், இந்த பட்டினத்துள் நுழைந்து அங்கு நீங்கள் விரும்பிய இடத்தில் தாராளமாக புசியுங்கள். அதன் வாயிலில் நுழையும் போது பணிவுடன் தலை வணங்கி, ஹித்தத்துன், எங்கள் பாவ சுமையை நீங்கட்டும் என்று கூறுங்கள். நாம் உங்களுக்காக உங்கள் குற்றங்களை மன்னிப்போம். மேலும் நன்மை செய்வோருக்கு அதிகமாக கொடுப்போம். ஆனால் அக்கிரமக்காரர்கள் தம்மிடம் கூறப்பட்ட வார்த்தையை அவர்களுக்கு சொல்லப்படாத வேறு வார்த்தையாக மாற்றிக்கொண்டார்கள். ஆகவே அக்கிரமங்கள் செய்வோர்கள் மீது இவ்வாறு அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் வானத்திலிருந்து நாம் வேதனையை இறக்கி வைத்தோம். 7வது பிரிவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.